வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேத நெறிதழித்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தருள சீத வளவயற் புகழின் திருஞான சம்பந்தன் பாதம் மலர்த்தொண்டு திருத்தொண்டு பரவி வாழ்க. எல்லாம் வல்ல அங்கையர்கண்ணி உடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அள்ளி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் துலா மாதம் சுக்லபட்ச துவாதசி. இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாள். மதுரை அழகர் கோயில் மலை மேல் நூபுர கங்கை என்று பிரம்மனால் அனுப்பப்பட்ட ஒரு அருவி. அது எங்கிருந்து புறப்படுகிறது, என்ன ஏது என்று தெரியாது. அந்த ராக்காச்சி அம்மனுடைய பாதத்தில் பட்டு அது கீழே வரும். ராமதேவருடைய சமாதி அங்கே மலை மேலே இருக்கிறது. அந்த பூமிக்கு வருகிற அந்த இடத்திற்கு பெயர் மாதவி மண்டபம் என்று பெயர். கீழே இருந்து இன்றைக்கு சுந்தரராஜ பெருமாள் அந்த அருவி வருகின்ற அந்த மாதவி மண்டபத்திற்கு எழுந்தருளி தைலக்காப்பு கண்டருளி இன்றைய தினம் அந்த அருவியிலே அவர் ஒரு 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் அவர் அங்கே திருமஞ்சனம் தீர்த்தவாரி நடைபெறும். நாம் நம்முடைய தலையை பெருமாளோட காலில் வச்சு அந்த தீர்த்தவாரியை நம்ம எடுத்துக்க முடியும். பாக்கி இடத்துல எல்லாம் நாம் தீர்த்தவாரி அப்படின்னா பெருமாள் ஒரு இடத்துல இருப்பார். பெருமாள், சிவன், மாரியம்மன் யாராக இருந்தாலும் அவங்க அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு மண்டபத்தில், அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. அவருடைய பிரதிநிதியாக அஸ்திரதேவர் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு சில இடத்துல சூலாயுதமாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரவுண்டாக சூரியன் மாதிரி இருக்கும். அந்த அஸ்திரதேவர் தான் உங்களுக்கு தீர்த்தவாரி கண்டருள்வார். இங்கே சுவாமியே கண்டறிவார். சுவாமியை நேராக தரிசனம் பண்ணலாம், சுவாமியை இது பண்ணலாம். எவ்வளோ விசேஷமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். வருஷத்தில் ஒரு தடவை எவ்வளோ விசேஷமான விஷயம். நாம் இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி எல்லாம் வல்ல கீதாச்சாரியன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை பணித்திருக்கிறான். நான் திருச்சியிலிருந்து மதுரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ராம் ராம்.